கத்திரிக்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், மிளகு, கொத்தமல்லி, எள்ளு இதெல்லாம் போட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 2 இல்ல 3 காஷ்மீரி சில்லி போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/4 மூடி துருவின தேங்காய் சேர்த்து, தேங்காய் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் பார்த்திங்கன்னா வாங்கிபாத் செய்கிறதுக்கான மசாலா. ஒரு கடாயில் சூடு பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டுக்கோங்க. இது கூடயே நல்லா கைப்பிடி அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே நல்லா க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் போட்டு சாட்டே பண்ணுங்கள். இது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா எண்ணெயிலேயே வதங்கி வரவும் அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. நல்லா வெந்த உடனேயும் நான் மறைச்சி வச்சுருக்க இந்த வாங்கிபாத் மசாலா சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. மாதிரி மசாலாவை நல்லா வறுக்கும்போது அதனோட வாசனையே செமையாக இருக்கும். இது கூடவே குக் பண்ணி வச்ச ரைஸ் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா மசாலா எல்லாம் ரைஸோடு கோட் ஆகிற அளவுக்கு நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. இது கூடவே கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டு டப்பாவுக்கு பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.